ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தானியேல் தான் செய்து வந்தபடியே, ஏற்கனவே அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதுதான் ஜெபத்தின் பழக்கம், அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தின் பழக்கம், அல்லது அவர் கொடுக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய ஒரு மரியாதையின் காரியம் என்று சொல்ல முடியும். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தகப்பனாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், மூத்த சகோதரனாக இருக்கிறார். இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவர், நம்ம நேசிக்கிறவர், நம்மை அவர் தாளாட்டுகிறவர், அரவணைக்கிறவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தானியேல் தேவனிடத்தில் கண்டுபிடித்தது அல்லது தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற பொழுது முழங்கால் படியிற்று ரெவரன்ஸ், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவர் கணத்தை கொடுக்க அவர் தீர்மானித்தார். தேவனுக்கு முன்பதாக கணத்தை கொடுக்க அவர் தகப்பனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அவர் ராஜா என்பதை அறிந்திருந்தார், பரலோக தேவன் என்பதை அறிந்திருந்தார். நாசியிலே சுவாசுள்ள மனிதர்கள் நாம், தேவனோ அனந்த ஞானம் உள்ளவர், அவரோ வைராக்கியம் உள்ளவர், அவரோ பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், வானம் பூமி அண்ட சராசரங்களையும் அவர் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பதாக நாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் நமக்கு இரக்கம் பண்ணுகிறார், சலுகையோடு கூட பேசுகிறார், நம்மோட உறவாடுகிறார் என்பதற்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. தெய்வமல்லாதவர்களாம் கூட ஆலயத்துக்குள்ளே போகிற பொழுது அவருடைய செருப்பை கழட்டி வைத்து விட்டு உள்ளே போகிறார்கள், ஒரு ரெவரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நாமும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவளுக்கு எப்படி நாம் கனத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் ராஜாவை விட, இந்த உலகத்தின் அதிபதியை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிற அதிகாரியில் இருக்கிற மக்களை விட நம் ஆண்டவருக்கு மிகுந்த கனத்தை கொடுக்க வேண்டும், மிகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். ஷூ போட்டுக்கொண்டு சர்ச்சுக்குள்ளே போவது சரியா தவறா என்று சொன்னால் அது அவரவருடைய மனதை பொறுத்து, அல்லது தேவனை எந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்பது நாம் செருப்பணியாமல் ஆலயத்துக்கு போவது என்பது காட்டுகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம செருப்பு போட்டால் வரோம் இல்லையே, ஷூலாம் வெளில கட்டிச்சிடுறோம். அப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற பொழுது, தேவனிடத்தை ஜெபிக்க போகிற பொழுது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் கனத்தை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே முழங்கால் படியிட்டு என்று சொல்கிற பொழுது அது அவர் கொடுக்கக்கூடிய கனமாக இருக்கிறது, ரெவரன்ஸ், மரியாதையாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய செயல்பாடுகளிலேயும் கர்த்தருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும். மனதளவில் இருந்தால் போதுன்னு பல சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. மனதளவிலே நான் ஜெபிக்கிறேன், தாழ்மையோடு இருக்கிறேன் என்பதெல்லாம் சும்மா. ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய கனம் எப்படியாக இருக்கிறது, கொடுக்க வேண்டிய மகிமை எப்படியாக இருக்கிறது. கேருபங்களும் சேராபங்களும் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாது ஆராதித்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற கனத்தை கொடுக்கின்றன. ஆகவே தான் இங்கே தானியேல் முழங்கால் படியிற்று என்று பார்க்கிறோம். முழங்கால் படியிற்று, அது கனத்தை குறிக்கிறது. உட்காந்துட்டு ஜெபம் பண்ணலாம், படுத்துட்டு ஜெபம் பண்ணலாம், பஸ்ஸில் போயிட்டு ஜெபம் பண்ணலாம், பைக் ஓட்டி ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் ஜெபிக்கலாம். அது தவறில்லை, அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதல்ல. ஆனால் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? அப்புறம் கர்த்தர் கனத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எங்கே? எனக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எங்கே? எனக்கு கொடுக்கக்கூடிய முதல் காரியம் எங்கே? உலகத்து மனிதர்களுக்கும் அவருக்கும் எப்படி நாம் கம்பேர் பண்ணாலும் முடியவே முடியாது, கம்பேரிசனே பண்ண முடியாது. அவர் அவ்வளோ பெரிய அனந்த ஞானமுள்ள மிகப்பெரிய தேவன், அவர் மிகப்பெரிய வல்லமையுள்ள, வானம் சிங்காசனம் பூமி பாதபடியாக கொண்டு அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆண்டு இருப்பார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் முதலாவது கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க கனத்தை கொடுங்கள், முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய புகழை, மரியாதையை, ஆராதனையை கொடுங்கள். என் மகிமை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று வைராக்கியம் பாராட்டுகிறார். அப்போ யாரும் கனத்துக்குரியவர்கள், யாரும் புகழுக்குரியவர் அல்ல. துதி அவருக்கே உரியது, கனம் அவருக்கே உரியது. அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு அவரை கனப்படுத்துகிறோம். காலை எழுந்தவுடனே ஒரு முழங்கால் படியிட்டு தேவாதி தேவனை நோக்கி, உலகத்தை உண்டாக்கின சிறு நோக்கி ஒரு நிமிஷம் ஆண்டவரே நாளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் கனத்தோடு கூட காலையில் எழுந்து அவருடைய முகத்தை தேட வேண்டும்.
மற்றபடி பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வயதானவர்களுக்கு பிரச்சனை இல்லை. வாலிபர்களும் இளைஞர்களும் முடிந்தவர்களும் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிஷம் ஆண்டவரே நாளுக்காய் ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எதிர்பார்க்கிற கனத்தை அங்கே நாம் கொடுக்க முடியும். கர்த்தர் மகிமைப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தவே நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. தானியேல் உமக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுத்தார், உமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்தார், முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி பார்த்தார். நாங்களும் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறவை செய்யும். உங்களுடைய கரத்தால் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.